அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிளாஸ்டிக்கிற்கு பதில் வேறு பொருட்களை பயன்படுத்த முடியுமா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தடை விதித்திருந்தது. அது தொடர்பான வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில ஊட்டி, கொடைக்கானலில் இந்த பிளாஸ்டிக்ல பொதிந்து விற்கப்படக்கூடிய அந்த பொருட்கள் விற்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் திடக்கழிவுக்கு காரணமான இந்த முன்னணி நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஊர்களில் இந்த நிறுவனங்கள் பிளாஸ்டிக்கில் பொருட்களை பொதிந்து விற்பதற்கு பதிலாக மாற்று ஏற்பாடுகள் குறித்து அந்த நிறுவனங்களுடன் அரசு கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். மேலும் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை சட்ட விதிகளின்படி இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை திரும்ப பெற வேண்டியது அந்த நிறுவனங்களுடைய பொறுப்பு என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இது சம்பந்தமாக நவம்பர் 14ஆம் தேதிக்குள் அந்த நிறுவனங்களுடன் கலந்தாலோசித்து நவம்பர் 21ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் வனத்துறை அதிகாரிகளும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை நவம்பர் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.